Good afternoon to all. Glad to see you in this 6th WOW series weekly online workshop. Really, it is an exemplary journey for RUSA, State Higher Education Department. In this occasion, I would like to thank and invite most respectable person, Sir Sivanyanam IAS, sir. Thank you, sir, for coming and going to deliver this speech. Few words about sir. There is an Tirukural, Solal Vallan, சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது. அப்போவே ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. சோர்வே இல்லாம இடையறாது பணி செஞ்சு மக்களுக்காக பணி செய்யற ஒரு சிறந்த வேந்தன் தலைவன்னு. அந்த மாதிரி சார் 46 வயசுல 23 போர்ட்போலியோஸ் 23 பதவிகளை வகிச்சு 16க்கும் மேற்பட்ட துறைகளில் நீண்ட நெடிய பயணம்ங்கிறத விட மக்களுக்கு பணியாற்றி சிறப்பான பர்சன். அது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா விருதுநகர்ல கலெக்டரா சார் இருந்திருக்காங்க. கலெக்டரா இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கையை ஊக்குவிப்பதற்காக அவங்க மகளை அங்கன்வாடி மையத்துல சேர்த்த பெருமைக்குரியவர் சார். சச் a wonderful person. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சிவகங்கை கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் தனது மகளை அங்கன்வாடி மையத்தில் சேர்த்தார்னு வரும். ஸோ அந்த மாதிரி பெருமைமிக்க பர்சன். ஃபியூ வேர்ட்ஸ் பத்தி சார் சொல்லணும்னா பேசிக்லி சார் வந்து இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். ப்ரவுட் டு சே மாஸ்டர் பீஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில சார் இதே அண்ணா யூனிவர்சிட்டியில பிஜி முடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு கிரேட் திங் என்னன்னா, இப்போ நம்ம we are utilizing the studio of DOT campus, Director of Technical Education. இந்த டோட்ல அசிஸ்டன்ட் என்ஜினியரா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல தனது அரசு பணியை தொடர்ந்தவர். இன்னைக்கு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அதோடைய மிகப்பெரிய ஆழமான ஒரு பேசிக் வந்து இங்க டோட்ல தான் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 2002ஆம் ஆண்டு டெப்டி கலெக்டரா செலக்ட் ஆயிருக்காங்க. 2010 கலெக்டரா ப்ரொமோஷன் ஆயிருக்காங்க. 2002ல இருந்து இன்னைக்கு சோஃபார் பாத்தீங்கன்னா மோர் போர்ட்போலியோஸ், டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, ஐ மீன் டிஆர்ஓஸ் பாத்தீங்கன்னா டெஸ்கோல ஜெனரல் மேனேஜர், டூரிசம் டெவலப்மெண்ட்ல நிறைய ஐ மீன் லைக் கார்பரேஷன்ல ஜோனல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. கலெக்டர் ஆன பிறகு, கலெக்டரா ப்ரொமோஷன் ஆன பிறகு ஜாயிண்ட் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸ், ஜாயிண்ட் சிஇஓவா இருந்திருக்காங்க. சச் a wonderful போர்ட்போலியோ. 2011-14ஆம் ஆண்டு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் சிறப்பா பணியாற்றிய பெருமைக்குரியவர். விருதுநகர்ல கலெக்டரா இருந்திருக்காங்க. ஆக்சுவலி விருதுநகர் கலெக்டர்னே ஒரு ஃபேஸ்புக் ஒரு பேஜ் ஒன்று இருக்கு. நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய படம் அதுல வரும். அதுல பாத்தீங்கன்னா மணல் கடத்தலை தடுப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சிருப்பாங்க. அந்த போட்டோஸ் நிறைய இருக்கும். நிறைய whatever he has done in his tenure அது எல்லாமே நீங்க பார்க்கலாம். விருதுநகர்ல he is a very good person, highly humanitarian person. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கொரோனா பீரியட்ல ஜாயிண்ட் செக்ரட்டரியா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. டிஎன்ஹெச்எஸ்பில ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்திருக்காங்க. ஃபுட் கார்பரேஷன்ல இருந்திருக்காங்க. இப்போ வேர் ஹவுஸ் கார்பரேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ சச் a dynamic person, dynamic leader. Apart from this, above all, wonderful personality. It is not exaggerate to say because sir கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் கீழே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் டு சே. ஏன்னா ஒரு இவ்வளோ நல்ல பாஸ் கீழே ஒர்க் பண்ணணும். ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ சார் கோயிங் டு டெலிவர் உங்களுக்கு ஒரு ஸ்பீச் ஆர்ட் ஆஃப் லேர்னிங் பத்தி கொடுக்க போறாங்க. ஸோ கைண்ட்லி யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ப்ளீஸ் சார். So very good afternoon to all the students and all other persons who are listening to this presentation. So firstly, I would like to thank our DRO Jalashmi for inviting me for this good occasion. So நிறைய சொன்னாங்க, but இதுல வந்து என்னன்னா there is a lot of experience behind what we are passing through. So நம்ம வந்து காலகட்டத்தில் யாரா இருந்தாலும் சரி ஒரு 45-40 years இருந்தா they are exposed to various kind of atmospheres. So அதுபோல நம்ம அரசாங்கத்துல என்னுடைய அரசு பணி வந்து after graduating as an engineer, then I was very confused. அதுக்கப்புறம் I was
பேங்க்ல ஒரு ஆஃபீஸரா ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல 2, 3 பிரைவேட் கம்பெனிஸ்ல வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தென் ஐ எண்டட் அப் இன் மேடம் சொன்னது போல இங்கேயே டோட்லயே தமிழ்நாடு இன்ஜினியரிங் சர்வீஸ்ல பிடபிள்யூ ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து தென் ஐ எண்டட் இன் ஸ்டேட் சிவில் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணி தென் ஐ காட் ப்ரொமோட்டட் அண்ட் அஸ் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் சர்வீஸ் ஐ கோன் த்ரூ வேரியஸ் டிபார்ட்மெண்ட் மேடம் சொன்னது போல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா there should be an urge for learning. ஒரு தேடல் வந்து நம்ம கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நத்திங் இஸ் பெர்மனன்ட். நம்ம வந்து அதுக்காக வந்து நம்ம பழைய வேலைகள்லாம் வந்து சிறந்த வேலைகள் கிடையாது. இப்ப இருக்கிற வேலை தான் சிறந்த வேலைலாம் கிடையாது. ஸோ என்னைக்குமே ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவிலையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் யூனிக் கைண்ட். அதுபோல நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற தேடலை வந்து நம்ம விட்டு விடக்கூடாது. ஸோ அதனால வி ஷுட் ஆல்வேஸ் கீப் ஆன் லேர்னிங். ஸோ அது அந்த ப்ராசஸ்க்காக தான் நான் திரும்ப வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொன்னேன். ஸோ அதனால I have got exposed in various walks of life right from டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கோம். ஸோ அதனால உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கலெக்டரா இருக்கும்போதும் சரி எலெக்ஷன் டைம் சரி ஐ ஹவ் இன்டராக்டட் வித் வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜஸ். ஸோ எஸ்எஃப்ஆர் விருதுநகர்லாம் பெரிய லேடிஸ் காலேஜ் அதுல எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா ஐ ஹேட் அ வெரி லென்த்தி ஸ்பீச். பாத்தீங்கன்னா ஒரு 4.5 மணி நேரம் எல்லா பிள்ளைகளும் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லா சந்தேகங்களும் அந்த டைம்ல கேட்டாங்க. ஸோ அதனால ஐ வாண்ட் யூ டு பி இன்டராக்டிவ். ஏன்னா இப்ப வந்து எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு என்ன தெரிஞ்சதுன்றத விட ஐ ஆல்சோ வாண்டட் டு லேர்ன் ஃப்ரம் யூ. அதே போல உங்களுக்கு என்ன தேவையோ அது நம்மளால முடிஞ்சதுன்னா ஐ ஷுட் டெலிவர். ஸோ அதுதான் த பர்பஸ் ஆஃப் தி இன்டராக்ஷன். இந்த கான்வர்சேஷனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம், சில விஷயங்களை பத்தி நான் இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும்னு இருக்கலாம், இல்ல அரசு நிர்வாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கலாம். ஸோ அது போல உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தான் மேடம் சொன்னபோது அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் தி நீங்க பார்த்திருப்பீங்க எலெக்ஷனுடைய டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் தீஸ் ஆர் ஆல் வெரி வைட்டல். ஸோ நிறைய பேருக்கு அந்த எலெக்ஷன் கிளாரிட்டி இருக்காது. எப்படி நடக்குது, இல்ல ஹவு தி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறது, எப்படி ஃபீல்ட்ல நடக்குது, இல்ல எப்படி வந்து அரசாங்கம் வந்து ஹவு தி பாலிசிஸ் ஆர் பீங் டெவலப்ட், இல்ல எப்படி வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஏன் நான் சரியாக மாட்டேங்குது. ஸோ தேர் வில் பி லாட் ஆஃப் டவுட்ஸ். ஏன்னா நீங்களும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது நான் எனக்கும் வந்து மனசுல வந்து இவ்வளவு சந்தேகங்கள் இருந்திருக்கு. ஏன் இவ்வளவு ஒரு அமைப்பு ஒரு 60 வருஷமா இருந்தும் இன்னைக்கும் வந்து நம்ம பாவர்ட்டி பத்தி பேசுறோம். சில இதெல்லாம் சரியா நடக்கலன்னு சொல்றோம். இல்ல சில இதுல வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸல் பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்து நம்ம இன்னும் ஸ்டில் வி ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸல். நாம எதிர்பார்த்த அளவுக்கு செய்ய முடியாத சில ஏரியாஸ் இருக்கலாம். சில ஏரியாஸ்ல நம்ம நல்லா செஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்கான காரணங்கள் என்னங்கிறதெல்லாம் ஸோ ஆஸ் வி ஆர் பாசிங் த்ரூ தோஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு சில ஐடியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய ப்ரிலிமினரி டவுட்ஸ் ரிலேட்டட் டு எனி ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஸோ எதுவா இருந்தாலும் சரி எந்த ஒரு இருந்தாலும் நீங்க ஃப்ரீயா நீங்க கேட்டீங்கன்னா ஐ வில் பி இன் அ பொசிஷன் டு ஆன்சர். ஸோ அதனால டு ஸ்டார்ட் வித் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆஸ் நமக்கு என்ன இப்ப மேடம் வந்து கேட்டுக்கிறதுனால சின்ஸ் ஷி வாஸ் ஒர்க்கிங் அண்டர் மீ ஷி வாஸ் ஆஸ்கிங் ஃபார் ஏ டைம் ஸ்லாட். ஸோ அதனால ஐ டோல் தட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எந்த டாபிக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு வி ஆப்டட். ஸோ அதனால த பெஸ்ட் திங் இஸ் ஹவு டு லேர்ன் திங்ஸ் இன் லைஃப். ஸோ தெர் ஆர் நீங்க நீங்க நிறைய பேர் பத்தி பேசியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. யூ மெட் ஹவ் நோன் அபவுட் சோ மெனி லீடர்ஸ், சோ மெனி பர்சனாலிட்டிஸ். ஹிஸ்டரியில நீங்க படிச்சிருக்கிற எத்தனையோ பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ வி நீட் டு லேர்ன் சர்டன் திங்ஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி தோஸ் பீப்புள். ஏன்னா நம்ம வரலாறு நம்ம அக்பரை பார்த்ததில்ல, விவேகானந்தரை பார்த்ததில்ல, திருவள்ளுவரை பார்த்ததில்ல, காந்தியை பார்த்ததில்ல. பட் வி ஹவ் ரெட் அபவுட் ஆல் தோஸ் பீப்புள். அது மட்டும் அல்ல, எவ்ரிடே whomever you see நீங்க உங்க நார்மல் ரியல் லைஃப்ல யாரெல்லாம் என்கவுண்டர் பண்றீங்களோ, யார் யார் கூட எல்லாம் நீங்க பழகுறீங்களோ, யார் யார் கூட எல்லாம் உங்களுடைய யூ கம் அக்ராஸ் அவங்க கிட்ட இருந்து யூ நீட் டு லேர்ன் சர்டன் திங்ஸ். ஸோ இட் இஸ் நாட் தட் ஒன்லி யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தி கிரேட் லீடர்ஸ் ஆர் பெரிய பர்சனாலிட்டில இருந்து தான் சில விஷயங்களை கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. when you are open, when your mind is open to learn, you can definitely learn from each and every individual whom you come across. So அதுபோல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மென்டாலிட்டி ஷுட் பி ஓப்பன். ஸோ அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆஸ் யங் யூத்ஸ் இந்த காலேஜ் நீங்க எல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ எப்படி ஸ்கூல்ல ஒரு பேக்ட் லைஃப் முடிச்சிட்டு now you are entering into a wider horizon, கடல் மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ். நிறைய உங்களுடைய பல்வேறு சூழல்ல இருந்து வந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு சூழல்ல இருந்து சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்கள் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ யூ வில் ஹாவ் ஆக்சஸ் டு வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இது போல எங்களை போல ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு நீங்க உங்களால இன்டராக்ட் பண்ண முடியுது. இது போல
நிறைய உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஷர்ல எதை எப்படி கத்துக்கணும், எவ்வளவு தூரம் கத்துக்கணும், என்னென்னத்தை யார்கிட்ட கேட்கணும், எதை கேட்கக்கூடாது. we should always build certain self discipline. ஸோ நமக்குள்ளேயே நம்ம ஒரு தேடலை வந்து ஒன்றுபடுத்திக் கொண்டு சில விஷயங்களை தேடுவதற்கான முயற்சி செய்யணும். ஸோ அதனால இட் இஸ் நாட் தட் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த உலகத்துல வந்து so many things are there. எல்லாத்தையும் வந்து மாஸ்டர் பண்றதுல இட் இஸ் நாட் பாசிபிள். அதே போல எல்லா வரலாறோ, ஹிஸ்டரியோ, ஜியோகிராஃபியோ அல்லது சயின்ஸோ எல்லாத்தையும் நம்ம கற்று தேர்றங்கிறது இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள். எவ்ரி திங்ஸ் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அதனால நமக்கு பேசிக் திங்ஸ் விச் வி ஹவ் லேர்ன்ட் அதை வந்து நம்ம என்னைக்குமே வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் கடைபிடிக்கணும். ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ நம்ம என்ன விஷயங்களை கத்துக்கிட்டோமோ அதை நம்ம செயல்படுத்தி அந்த செயல்படுத்தல இருந்து விஷயங்களை திரும்பவும் அதுல இருந்து நம்ம கத்துக்கணும். ஸோ நம்ம செயல்படுத்தின முறை கரெக்டா அல்லது கத்துக்கிட்ட விஷயம் கரெக்டாங்கிறத we have to retrospect. அதனால என்னைக்குமே any learning has to be, you should always keep your eyes and ears open. You should be receptive to everybody. யார் சொன்னாலும் சரி, அவர் நமக்கு தெரிஞ்சதுதான் சொல்ல போறாரு, இல்ல அவருக்கு கேட்டு வந்த புண்ணியம் இல்லைன்னு அப்படின்னு நினைக்காம you should always keep on listening. ஸோ அதனால முடிந்தவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அக்யூட்டன்ஸ் மூலமா நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியுமோ அதை பார்க்கணும். At the same time, when you are learning, you are also have to teach somebody. ஏன்னா it is டீச்சிங் வந்து நமக்கு என்ன சரின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அதை வந்து அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அது அப்படி எடுத்து சொல்லும் போதுதான் நமக்கும் தெரியும். சில டைம்ல வந்து நம்ம தவறுதலா கூட புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ வெதர் வி ஹவ் லேர்ன்ட் இட் இன் த ரைட் வேங்கிறது வி ஷுட் நோ. அது எப்படி தெரியும்னா இது மாதிரி பேசும்போதோ அடுத்தவருக்கு சொல்லும் போதோ வி நீட் டு டீச். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அது நம்ம முழுமையா கூட இருக்காது. பட் முழுமையா இல்லைன்னாலும் அதை நம்ம எடுத்து சொல்லும் போது நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். இல்ல நாட்டுல இருக்கு இந்த மாதிரி இருக்கு நிலவரம். the way in which we understood is something different. ஸோ நம்ம எதிர்பார்த்தது இப்படி நம்ம பர்சீவ் பண்ணிருப்போம், ஆனா அது உண்மை இல்லை. இப்ப நிறைய இடத்துல நீங்க பாக்குறீங்க, if you see read நியூஸ் பேப்பர் படிச்சாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி. ஸோ டிவில வர நியூஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா உண்மை ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு நேரத்துல சில டைம்ல உண்மைகள் வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லுவாங்க, சில நேரத்துல வேற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போல ஸோ திங்ஸ் ஆர் பீங் டிஸ்டார்டட் ஆர் பிரசன்டட் வெரி பாயிண்ட் பிளாங்க். ஸோ அதனால நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வி யூஸ் டு ரீசெக் தி நியூஸஸ். ஸோ எதுவா இருந்தாலும் எனி இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் டு பி ப்ராசஸ்ட். அதனால எந்த விஷயங்களையுமே நாம வந்து உள்வாங்கி கொண்டு அதை ப்ராசஸ் பண்ணி அது சரியா நம்ம உள்வாங்கிட்டாதான் அதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால the learning and unlearning has to go on. அதே போல learning has to be continuously be together with teaching. ஸோ அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நமக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ அதனால இதெல்லாம் நான் சொல்ற கருத்துக்கெல்லாம் ஒரு புதிய கருத்துக்கள் அல்ல, இது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தான். பட் இருந்தாலும் as youngsters ப்ளீஸ் ஆல்வேஸ் பி ஓப்பன். ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ்டு சர்க்கியூட்ல நம்மளுக்கு இது போதும், அது வேண்டியது இல்லை, நம்மளோட ப்ரியாரிட்டி அது கிடையாது, அதனால அந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. என்னைக்குமே யூ ஷுட் ஆல்வேஸ் பி ஓப்பன், ட்ரை டு பி ரிசெப்டிவ் அண்ட் ட்ரை டு பி பேஷன்ஸ். அதனால லேர்னிங்ல முக்கியமான ஐட்டம் என்னன்னா நாம பொறுமையா இருக்கணும். நமக்கு தெரிஞ்சது இதுதான், இது யாராவது ஒருத்தர் சொல்றாரு தவறுதலான கருத்தை சொன்னா கூட உடனே அது தவறுன்னு சொல்றதை விட அவர் சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு இந்த காரணத்துக்காக தான் நீங்க சொல்ற விஷயங்கள் தவறுன்னு நம்ம எடுத்து சொல்லணும். அதனால யூ ஷுட் பி போல்ட் எனஃப், அதே நேரத்துல யூ ஷுட் பி பேஷன்ஸ். அப்படி ரெண்டு இந்த பேஷன்ஸும் இந்த போல்ட்னஸும் இருந்தா மட்டும்தான் நியூ திங்ஸ் வில் கெட் இன்டு அவர் மைண்ட். ஸோ நமக்கு வந்து புதிய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள பதியணுன்றதுக்காக தான் இருக்கும். அப்பதான் வந்து நம்ம விஷயங்கள்ல வாழ்க்கையில விஷயங்களை நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு படிப்படியாக முன்னேற முடியும். அதனால நத்திங் இஸ் ரைட் ஆர் நத்திங் இஸ் ராங். அதே நேரத்துல எல்லா இடத்துலயும் நம்மளுடைய பங்களிப்பு இருப்பதற்கான நாம முயற்சி எடுக்கணும். ஸோ ப்ளீஸ் பி பார்ட்டிசிபேட்டிவ் இன் எவ்ரி திங். ஸோ காலேஜ்ல எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் சரி, அது ஹவர் இட் இஸ், நம்ம ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், நமக்கு வந்து ஹெல்த் சரியில்லாம இருக்கலாம், நம்ம போய் நம்மளால அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஈவெண்ட்ல கலந்துக்க முடியுமா இருக்கலாம். டோன்ட் வரி அபவுட் இட், ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். அதே போல ஒரு ஸ்பீச் கான்டெஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஒர்க் ஷாப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ட்ரை டு பார்ட்டிசிபேட். ஸோ பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே வந்து பங்கு பெற்று அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் அல்லது நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும். I think most of the students are able to hear what I am telling, இல்லையா? ஸோ அதனால அந்த பெர்செப்ஷன்ல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த சவுண்ட் வரல. உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி இல்லைன்னா சொல்லுங்க, so that we can stop and then we can continue.
நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இல்ல லைன்ல இருக்கவங்க சொல்லுங்க. somebody can கேக்குது react சார். so that கேக்குதா மேடம்? ஓகே, வெரி குட். ஸோ அதனால இப்ப நான் நான் வாட் ஐ வாஸ் ரிப்பீட்டிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால திரும்பவும் அதை நான் சொல்ல விருப்பப்படல. பட் இருந்தாலும் ப்ளீஸ் பி ரிசெப்டிவ் டு வாட் எவர் திங்ஸ் விச் இஸ் கமிங் அட் டு யூ. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால டோன்ட் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் சர்டன் திங்ஸ். நீங்க வந்து ஒரு புத்தகத்திலேயே படிச்சுக்கணும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லது நீங்க புத்தகத்துல வந்து படிப்புல அவ்வளவு குறைவா கவனக்குறைவா இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் ஹேவ் த பேஷன்ஸ், யூ ஷுட் ஹேவ் டு லிசன் அண்ட் யூ ஷுட் ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் யுவர் லிசனிங். ஸோ அதனால எதுவா இருந்தாலும் சரி முதல்ல ஒரு இன்வால்மெண்டோட செய்யணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஏன்னா இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம படிக்கிறது வந்திருப்போம். இட் இஸ் நாட் வித் என்ன என் கூடயும் சரி எல்லாருக்கும் சரி, எல்லாருக்கும் என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு ஆசைப்பட்டிருப்போம். நம்ம இதை தான் படிக்கணும், இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும், இல்லை நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏதாவது நினைச்சிருப்போம். பட் வி மே எண்ட் அப் இன் சம்திங் எல்ஸ். ஸோ நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் சேர்ந்திருப்போம். அது விருப்பப்பட்டோ விருப்பப்படாமையோ நம்ம வேற ஒரு பிரான்ச்ல போய் படிச்சிருக்கலாம். இல்ல இந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், அந்த காலேஜ்ல தான் நமக்கு சீட் கிடைச்சிருக்கும். இல்ல இந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்போம், அந்த சப்ஜெக்ட் தான் வேற சப்ஜெக்ட் தான் கிடைச்சிருக்கும். ஸோ அதனால வாட் எவர் இட் இஸ், அலோவ் திங்ஸ் டு ஹேப்பன். அதனால இப்படி நடந்துருச்சு, ஐயோ இவன் பாருங்க நம்மளுக்கு கம்மியா படிச்சவங்க எல்லாம் அந்த காலேஜ்ல படிக்கிறான், நல்ல இடத்துல படிக்கிறான், இல்ல நல்ல ஃபீஸ் கொடுத்து நல்ல பெரிய இன்ஸ்டியூஷன்ல படிக்கிறான், நம்ம மட்டும் இப்படி படிக்கணும் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இட் இஸ் ஆல்வேஸ், நீங்க யூ மெட் ஹவ் சீன் ஹிஸ்டரி, யாரெல்லாம் முழு ஈடுபாட்டோடு தங்களை அர்ப்பணிப்போடு அந்த செயலை செஞ்சிருக்காங்களோ அவங்க பின்னாடி தான் வரலாறே வரும். ஸோ அதனால நீங்க நீங்க யூ கேன் டேக் காமராஜர் எடுத்துக்கலாம். நான் ஏன்னா விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வந்ததுனால என்டிங் அபவுட் காமராஜர். ஸோ அவர் என்ன படிச்சிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். பட் யூ நோ டோட்டல், இப்ப நீங்க டோட்டல் இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒன் ஆஃப் தி பர்சன்ஸ் லீடிங் பொலிட்டீஷியன்ஸ் இந்த ஹோல் ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா அவரை பத்தி எல்லாருமே சொல்றோம். ஸோ எதுக்காக சொல்றோம்னா அவர் படிச்சது இல்லை. ஸோ அது போல எதுக்காகனா அவர் எந்த ஒரு செயலை செய்தாலும் முழு ஈடுபாட்டோடு செய்திருக்கார். ஸோ அது போல நீங்க எந்த ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சாலும் சரி, எந்த ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சாலும் சரி, உங்களுடைய இன்வால்மெண்ட் உங்களுக்காக நீங்க படிக்கணும். ஸோ நம்மள சப்ஜெக்டுக்காக படிக்கணும், பாஸ் மார்க்காக படிக்கணும், அது செகண்டரி. பட் நீங்க இன்வால்மெண்ட், உங்களுடைய இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது முழுமையாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ அதனால இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்கோர் திங்ஸ். நீங்க மார்க் வாங்குறதோ அல்லது பெர்ஃபார்ம் பண்றதோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா தெரியும் உங்களுக்கு. அதனால ஒன்னு இன்வால்மெண்ட் முதல்ல வந்துருச்சுன்னா யூ ஷுட் என்ஜாய் வாட் யூ டூ. ஸோ நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து நம்ம ரசிச்சு நம்ம செய்யணும். அதனால யூ ஷுட் நாட் ஃபீல் தட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிக்கிறோம், இது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இப்போ எல்லாமே ஐடி ஃபீல்டா இருக்கு, நம்ம போய் காமர்ஸ் படிக்கிறோம், இல்லை எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், ஹிஸ்டரி படிக்கிறோம், நமக்கு வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இருக்காதா. அதனால டோன்ட் ப்ளீஸ் கம்பேர் அதர் பீப்புள். ஸோ அதனால நீங்க அடுத்தவங்களை கம்பேர் பண்றதுனாலயோ அல்லது நாம வந்து இந்த பொசிஷன்ல இருக்கோன்றத பத்தி எதை பத்தியும் வருத்தப்படக்கூடாது. என்னைக்குமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சேயிங் சொல்லுவாங்க, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ, யாரெல்லாம் கடைசியா மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கு கீழே தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவன் வேலை பார்க்கறான். படிச்சவன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவன் வேலைக்கு போறான், நல்லா படிக்காதவன் அந்த காலேஜே ஆரம்பிச்சு இஸ் டீச்சிங் சம்படி. ஸோ படிச்சவங்க எல்லாம் அந்த காலேஜ்ல வேலை பார்க்கறாங்க அந்த மாதிரி. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்ரிபடி வில் ஹேவ் இஸ் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தெர் இஸ் நத்திங் ராங், தெர் இஸ் நத்திங் ரைட் ஆர் பேட். அதனால ப்ளீஸ் இன்வால்வ் யுவர் செல்ஸ். எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஈடுபாட்டோட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய யங் லைஃப் வந்து இட் வில் பி மோர் ஃப்ரூட்ஃபுல். அதனால இந்த மாதிரி டைம்ல ப்ளீஸ் கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன், ப்ளீஸ் பி ரிசெப்டிவ், ப்ளீஸ் பி பேஷன்ஸ், என்ன டோன்ட் கெட் டைவர்டட். ஏன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த அஃபிலியேஷன்ஸ், அதாவது தே ஆர் கெட்டிங் அஃபிலியேட்டட். இவர் நமக்கு தெரிஞ்சவர், இவர் நம்ம ஊருக்காரு, இவர் நம்ம நாட்டுக்காரு, இவர் இல்லைன்னா இவர் நம்ம ஜாதிக்காரு, இவர் வந்து இவரு நானும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே இடத்துல தான் வளர்ந்தோம். டோன்ட் கெட் அஃபிலியேட்டட். ஏன்னா இப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அஃபிலியேஷன்ஸ். ஸோ ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டா சேர்ந்துக்கிட்டு சில செயல்களை செய்வது, அதே ஒரு 2-3 பேர் ஆகும், 4 பேர் ஆகும், ஒரு குரூப் ஆகும், 10 பேர் ஆகும். ஸோ தே ஆல் ஃபீல் தட் நாளைக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் பேஸ் பண்ணி ஒரு 4 பேர் சேரும்போது அந்த 4 பேர் ஒப்பீனியன் வந்து இட் வில் பி கான்ட்ரா டு தி இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். அப்படி இருந்தாலும் அதை விட முடியாது. ஸோ அதனால இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு அமைப்புல நம்ம போய் சேரோம்னு வச்சுங்க, ஏதோ நம்மளுடைய கொள்கையை பேஸ் பண்ணி அந்த அமைப்புக்கு போறோம். ஸோ அந்த அமைப்புல நம்ம கொள்கைக்கு மதிப்பு இல்லைன்னா நம்ம வெளியே வந்துடணும். இது வந்து நான் இப்போ அரசாங்க அமைப்புகள்னு சொல்ல வரல. பட் ஈவன் த ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸோ இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸோ
எதுவா இருந்தாலும் செயலுக்கு தான் முக்கியம் கொடுக்குறோமே தவிர, நம்ம ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு அதனால அவர் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். இது என்னுடைய பேரண்ட்ஸ் அதனால இவங்க எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். இல்ல தீஸ் ஆர் ஆல் மை டீச்சர்ஸ். இவங்க எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் வேல்யூ தி திங்ஸ் வந்து அந்த ஆன் தி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி இஷ்யூ, நாட் ஆன் தி பர்சன்ஸ். சரிங்களா? ஒரு எந்த ஒரு நபரை பத்தி அவருடைய அவரு ஒரு யாரோ ஒரு நபர் நல்லவர் நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அவர் சொல்றதெல்லாம் நல்லதுன்னு நீங்க நினைக்க கூடாது. ஸோ எதுவா இருந்தாலும் ஆழமாக அந்த பொருள் குறித்து விவாதித்து நீங்க முடிவு எடுக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கரண்ட் சொசைட்டில யூ சி லாட் ஆஃப் சூசைட்ஸ், நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ், நிறைய மர்டர்ஸ் ஃபார் கெயின், நிறைய தவறுதலான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனுடைய காரணம் என்ன? பீப்புள் ட்ரஸ்ட் சோ மெனி பீப்புள் பிளைண்டா ஏதோ ஒரு காரணத்துக்காக வித்தவுட் எனி பேசிஸ், எந்த ஒரு வேல்யூவும் இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக தே ட்ரஸ்ட் அண்ட் தே எண்ட் அப் இன் டூயிங் சோ மெனி மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால என்னைக்குமே வந்து வாட் எவர் தி திங்ஸ் ஹேப்பன், ப்ளீஸ் சி தட் தி லைஃப் இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ். ஏன்னா இப்ப எனக்கு எதுக்காகன்னா, எதுக்காக ஐ எம் ரீஇட்டரேட்டிங் திஸ்னா, விருதுநகர்ல கூட when I was collector I used to study the unnatural deaths. ஸோ ஒரு மாதத்துக்கு அன்நேச்சுரலா எப்படி எத்தனை பேர் இறக்குறாங்க, இக்காரணத்திலாம் இறக்குறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 40 to 50% வந்து சூசைடு, மர்டர் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ த லைஃப் இஸ் வெரி வெரி ப்ரிஷியஸ். ஸோ இட் இஸ் அ காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேர் இஸ் நோ ரைட் ஃபார் அஸ் டு பிளே வித் லைஃப். அடுத்தவரோட லைஃப் எடுக்கிறதுக்காகவோ அல்லது நம்ம வந்து நம்மளோட லைஃப் எடுக்கிறதுக்காக நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஸோ அதனால நிறைய சூசைட் டெண்டன்சிஸ் எல்லாம் நம்ம பேப்பரை திறந்தாலே இவங்க சூசைட் பண்ணாங்க, அவங்க சூசைட் பண்ணாங்க, இல்லைன்னா மர்டர் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு படிக்கிறோம். ஸோ இட் இஸ் ஆல் polluted in the society. So அதனால we should be very careful with affiliations. எதுக்கு திரும்ப சொல்ல வரேன்னா, நம்ம கூட இருக்கிற சேர்வைகள் யார் கூட சேரணும், எப்படி சேரணும், எந்த only based on principles we need to affiliate together. அதனால எல்லாருக்கூடயும் பழகணும், எந்த ஒரு இன்னோவேஷன்ஸும் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல there should be a limit. ஸோ எதற்காக பழகுறோம், என்ன விஷயத்துக்காக, நம்ம ஒரு சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காகவும் சில நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வதற்காகவும் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நம்ம பழகுறோம். ஸோ அதனால ப்ளீஸ் டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் டோட்டலி மர்ஜ்ட் அண்ட் லூஸ் யுவர் செல்ஸ். அதுதான் சொல்றேன். அதனால நிறைய விஷயங்களை நீங்களாகவே இருந்து கொண்டு கத்துக்கொள்ள வேண்டும். ப்ளீஸ் டோன்ட் டிபெண்ட் கம்ப்ளீட்லி ஆன் சம்படி எல்ஸ். அதே போல அடுத்தவங்களை முழுசுமாக நம்பாம இருக்கக்கூடாது. ஸோ அதனால there should be a பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் எவ்வளவு தூரம் பேலன்ஸ் பண்ணணுன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அஸ் டு லீட் பெட்டர் லைஃப். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளியே இருந்து யாரும் எடுத்து சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு காந்தியை படிக்கிறதுனாலயோ, நேருவை படிக்கிறதுனாலயோ, அல்லது புத்தரை பத்தி படிக்கிறதுனாலயோ, திருவள்ளுவர் படிக்கிறதுனாலயோ இட் வில் நாட் கம் டு அஸ் அன்லெஸ் அதர்வைஸ் வி பிராக்டிஸ் இட். நாம அதை எப்படி நம்ம செயல்படுத்துறோமோ அந்த செயல்படுத்தும் போதுதான் அந்த விஷயங்கள் நமக்கு புரிய வரும். அதனால நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வது பெரிய விஷயமே அல்ல. அதனால கோயிங் த்ரூ த புக்ஸ் ஆர் கெட்டிங் டு நோ அபவுட் சோ மெனி இன்ஃபர்மேஷன். இப்ப இருக்கிற ஐடி ஃபீல்ட்ல உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் வந்து நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த விஷயம் எங்கெங்க கிடைக்கும்ன்றது மட்டும் தெரிஞ்சா போதும். அதனால எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த எந்த இயர், என்ன டைம், இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண விஷயம்னு அவசியமே கிடையாது. ஸோ ப்ளீஸ் கோ ஆஃப்டர் த வேல்யூ. ஸோ வேல்யூ எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப இருக்கிற சொசைட்டில வி ஆர் ஆல் சோஷியல் அனிமல்ஸ். வி ஆர் ஆல் லிவிங் இன் சொசைட்டி. வி cannot live in isolations. அதே நேரத்துல நாம நினைக்கிற மாதிரி அந்த இது இருக்காது. அந்த அமைப்போ சொசைட்டியோ வி ஆர் brought and born and brought up in various environments. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல வளர்ந்துருக்கும். பட் அதனால அந்த சுச்சுவேஷனுடைய இம்பாக்ட்ஸ் நம்ம மேல இருக்கக்கூடாது. எப்படி வந்து சேற்றுல வந்து தாமரைப்பூ மலர்ந்தாலும் அந்த சேத்தினுடைய ஒரு சிம்டம் கூட அந்த தாமரைப்பூல இருக்காது. ஸோ பட் இட் ப்ளூம்ஸ் இன் தி இந்த மாதிரி அந்த சேத்துல தான் வந்து தாமரை மலருது. ஸோ அது போல ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் குவாலிட்டி ஸ்டாண்ட்ஸ் அலோன். இட் இஸ் நாட் ஆல்டர்ட் பை எனிதிங் விச் இஸ் சரௌண்டிங் யூ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தீஸ் ஆர் ஆல், நீங்க இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே உங்க ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க. தீஸ் ஆர் ஆல் நாட் நியூ திங்ஸ். பட் இருந்தாலும் as students it is my duty to say that as upcoming students you should all know all these things. ஏன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் உங்க ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாங்க, உங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, கூட இருக்கிற உற்றார உணர்வுகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் as எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது போல நாங்க காலகட்டத்துல நாங்களும் உங்களை மாதிரி லிசன் பண்ணி நிறைய பேர் சொல்லி அதெல்லாம் கேட்காம அப்புறம் நாங்களா அடிபட்டு நாங்களா கத்துக்கிட்டு சில விஷயங்களை so now we say that these are all the things which is required. அததான் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்றோம். அதனால it is always your experience which will count. It is not the other man's experience which will give it, which will add on to you. அதனால so நீங்க
have a lot of introspections. அதனாலதான் நம்ம சொல்றோம் இல்லையா, யோகாவா இருக்கட்டும் அல்லது ஒரு ரிலீஜனா இருக்கட்டும் அல்லது ஒரு டாக்டரா இருக்கட்டும், எதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போறோம்? when we are not in balance. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற நேச்சுரல் ப்ராசஸ் ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுது, திடீர்னு ஹை டெம்பரேச்சர் வருது, பாடி ஷுட் நாட் ஹேவ் ஹை டெம்பரேச்சர், இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் வருது, அப்பதான் வி கோ டு தி டாக்டர். அவர் என்ன பண்றாரு? he is making you to be neutral. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்குறாரு இல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னா என்னது? he is making all your blood pressures கரெக்டா கொண்டு வராரு, கரெக்டா ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப்ப என்ன நடக்குது? நம்மளுடைய மென்டல் திங்கிங் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு செடக்ஷனோ ஒரு ஆள் சம்திங் ஏதோ மெடிசின்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ஒரு செடேட்டிவ், என்ன அர்த்தம்? they are making your emotions to be calm. ஸோ உங்களுடைய திங்கிங்கை குறைச்சிட்டு எமோஷன்ஸ்ல ஃப்ரீ பண்ணிட்டு நீங்க அமைதியா இருப்பதற்கான முயற்சியை தான் எடுக்கிறாரு. அதே தான் வந்து நீங்க ரிலீஜியன், நீங்க கோயிலுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, இல்ல மாஸ்க் போறீங்க, ஒரு மந்திரம் ஓதுறீங்க, இல்ல ஏதாவது வாட் எவர் யூ சாண்ட் சம் மந்திராஸ், எதுக்காக பண்றோம்? இட் இஸ் ஜஸ்ட் டு மேக் அஸ் காம். ஸோ இட் இஸ் ஆல் வித்தின் அஸ். இதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த காம்னஸ் எயிட் பண்றதுக்காக தான் so many things are there. ரிலீஜன்ல இருக்கு, we call it as, இப்போ மாடர்னா பாத்தீங்கன்னா யோகான்னு சொல்றோம், மெடிடேஷன் சொல்றோம். இதெல்லாம் வந்து ஒரு போஸ்டர்ல உட்கார்ந்து இருக்கிறது, so that we don't disturb the equilibrium within us, so that நமக்கு எந்த ஒரு பெயினும் வராம இருக்கிறதுக்காக. ஸோ அது மாதிரி யோகா, மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் எதுக்குன்னா just to make it at ease. These are all the mental things. இதெல்லாம் நம்ம கையிலே இருக்கு. நம்ம இதை வந்து நம்ம உணராம சில தவறுகள் செய்யறதுனாலயோ அல்லது பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸோ அல்லது பிகாஸ் ஆஃப் பிஹேவியரல் ஹேபிட்ஸோ அல்லது பிகாஸ் ஆஃப் அவர் செடன்டரி ஹேபிட்ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால we deform these things. இதை வந்து சரி பண்றதுக்காக தான் நம்ம டாக்டர், மெடிசன், யோகா, ரிலீஜன் இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ அதனால எவ்ரி திங் இஸ் வித்தின் அஸ். யூ நீட் நாட் கோ ஆஃப்டர் எனிபடி எல்ஸ். ஸோ நீங்க உங்களுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வியாதியோ அல்லது மற்ற விஷயங்களோ எதுவுமே உங்களுக்கு தவறுதலான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ இன்ட்ரோஸ்பெக்ட். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்திருக்கிறோம், அது என்ன செய்ய வேண்டும், நம்ம செஞ்சது சரியா தவறான்னு நீங்க யூ ஷுட் ஹேவ் இன்ட்ரோஸ்பெக்ஷன்ஸ். அதே போல டோன்ட் பி டூ சீரியஸ். இப்போ நான் சொல்றதெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியும். பி கேஷுவல். ப்ளீஸ் ஸ்பெண்ட் யுவர் டைம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க செய்யணும். ஸோ முழு ஆத்மார்த்தோட செய்யணும். அதனால படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, விளையாடணும்னு அவசியம் கிடையாது, அடுத்தவங்க இப்படி பண்றானேன்னு பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளீஸ் பி வெரி வெரி ஃப்ரீ. ஸோ பி லைட் அண்ட் பி வெரி ஏதாவது காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, புக்கு படிச்சுட்டே இருக்காதுப்பா, புக்கு படிச்சேன்னா அப்புறம் படிக்கலன்னா கூட பரவாயில்ல, உடம்பு நல்லா இருந்ததுன்னா நம்ம மூட்டை தூக்கி கூட பொழைச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் மை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு சே. எதுக்காக சொல்ல வரேன்னா, when your mind and body is good, you can always do anything at any point of time. அதை விட்டுட்டு நம்ம அதை மோசம் பண்ணிட்டு நம்ம உடம்ப பார்க்காம ஆரோக்கியத்தை பார்க்காம நம்ம வந்து ஒரு செயலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம்னா that is also not good actually. That is not also will not serve you. ஸோ அதனால based on the experience of so many people you might have நிறைய இன்புட்ஸ் இருக்கும். அதனால ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ். ஸோ எதையும் முழுவதையாக சரி என்று தவறு என்றோ நீங்க டோன்ட் ஜட்ஜ். ப்ளீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் யுவர் செல்ஸ். நீங்களே உங்களுக்கு பயன்படுத்தி இது சரியா, இந்த இவங்க சொல்ற பிரின்சிபல் கரெக்டா. நீங்க படிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் தெர் ஆர் சம் ஃபார்முலாஸோ அல்லது தியரிஸோ அல்லது சம் பிரின்சிபல்ஸோ இருக்கும். அதை நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும். எஸ், இவங்க சொல்றது கரெக்டா. அப்பதான் நியூ இன்னோவேஷன்ஸ் வில் கம். நமக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால ஆர்வத்தோட எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும், வித் இன்வால்மெண்டோட செய்யணுங்கிறதான் என்னுடைய இது. அதனால அந்த லேர்னிங், இப்ப நான் வந்து ஜஸ்ட் வாண்டட் டு டாக் ஆன் லேர்னிங்ன்றதுனால எனி லேர்னிங் கம்ஸ் ஃப்ரம் எனி சோர்ஸ். அதனால நீங்க அமைதியா நீங்க உங்களுக்கு நீங்க உட்கார்ந்துருந்தா கூட யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன். இட் இஸ் நாட் தட் சம்படி ஹஸ் டு டீச் ஆர் சம்திங் எல்ஸ் ஹஸ் டு பி வித் யூ. ஒரு புத்தகமோ அல்லது மற்ற பொருட்களோ உங்களோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் யுவர் ஓன் செல்ஃப் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதனால எந்த ஒரு சூழலும் இருக்கு, அதுக்காக இந்த சூழல் அந்த சூழல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால லைப்ரரியில உட்காந்துட்டு படிக்காம இருக்கிறவனும் இருக்கான், அதே போல பெரிய கலவரத்துக்கு நடுவில் உட்காந்து படிக்கிறவனும் இருக்கான். ஸோ அதனால வேர் யூ லேர்ன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ப்ளீஸ் as students you got a bright what do you say bright future ahead. நீங்க you have to choose your future. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு எதுலெல்லாம் ஆர்வம் இருக்குன்றத நம்ம தேடி வச்சுக்கணும். அதே போல அந்த ஆர்வத்தை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு என்னென்ன. ஏன்னா இப்ப நீங்க இப்ப இருக்கிற சமுதாயத்துல எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. யூ கேன் கோ இன் வெரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். இதை படிச்சா நீங்க இதுக்கு போக முடியாதுலாம் கிடையாது. யூ கேன் ஆல்வேஸ், நீங்க எது படிச்சாலும்
டெஃபினெட்லா உங்களுடைய ஆர்வம் என்ன இருக்கோ அந்த ஆர்வத்தை நீங்க கண்டிப்பா அடையலாம். ஸோ அதற்கான அவென்யூஸ் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சின்ஸ் யூ ஆர் ஆல் கிராஜுவேட்ஸ், யூஜி கிராஜுவேட்ஸ் தான் நீங்க எல்லாருமே. அதனால என்னைக்குமே யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டு ஃபைண்ட் என்னென்ன அவென்யூஸ் இருக்கு த்ரூ வேரியஸ் சோர்சஸ். ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் மேலா நடக்கலாம், ஒரு ஸ்கில் ட்ரைனிங் நடக்கலாம், இல்ல ஒரு செமினார் நடக்கலாம். அதுபோல அது எல்லா இடத்துலயும் உங்க பல்வேறு வாத்தியார் மூலியமாகவும், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும், மற்ற விஷயங்கள் மூலியமாகவும் எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபைண்ட். ஸோ நமக்கு எப்ப நம்ம அதுல மேட்ச் ஆகுமா, இல்ல நமக்கு அது கரெக்டா இருக்குமா, இது சுச்சுவேஷன் வைஸ் அந்த டைம் வைஸ் கரெக்டா இருக்குமா அப்படின்றதெல்லாம் ப்ரோ பண்ணிட்டு வென் இட் கம்ஸ் டெஃபினெட்லி வி ஷுட் கேட்ச் ஆன் டு இட். அப்புறம் அதுல வந்து நம்ம தெரிஞ்சு அதை பயன்படுத்தி கொண்டு அதுல நம்ம வி ஷுட் பிகம் மோர் ஸ்கில்ஃபுல். அதனால எதுவா இருந்தாலும் இட் இஸ் ஆல் யுவர் இன்ட்ரெஸ்ட் விச் மேட்டர்ஸ். அதனால தான் சொல்ல நிறைய பேர் நம்ம பார்க்கும் போதெல்லாம் நிறைய கேட்பாங்க, சார் நாங்களாம் ஐஏஎஸ் சர்வீஸ் படிக்க முடியுமா, அல்லது நாங்க இந்த சர்வீஸ் போலாமா, அந்த சர்வீஸ் போலாமா? எனி சர்வீஸ் தி பேசிக் குவாலிஃபிகேஷன் இஸ் ஒன்லி a degree. So it is only based on your கெப்பாசிட்டி தி அசஸ். ஸோ நிறைய பேர் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் நிறைய பேர் எழுதுறதுனால இவங்களெல்லாம் எத்தனை உண்மையாலுமே ஆர்வமா இருக்கிறவங்க மக்கள் எத்தனை பேர்? ஸோ அதை அப்படின்னு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க உங்களோட ஆர்வம் உண்மையாக இருந்தால் அது நீங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி, என்ன மாதிரி டஃபா இருந்தாலும் சரி, யூ வில் ஆல்வேஸ் கம் அவுட் வித் ஃபிளைங் கலர்ஸ். அப்படி இல்ல உங்களோட ஆர்வம் உண்மையாக இல்லைன்னா நீங்க என்னதான் எக்ஸாம் நீங்க மிஷின் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலும் யூ வில் நாட் கெட் சக்சஸ். எதுக்கு சொல்ல வரேன்னா தேர் ஆர் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அகடமிக்ஸ் பட் தே ஹவ் நாட் கம் அப் வெல் இன் லைஃப். தேர் ஆர் வெரி நாட் பிரைட் சோ பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அகடமிக்ஸ் பட் தே ஆல் எவால்வ்ட் அஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த லைஃப். நல்ல ஒரு நல்ல மனிதனாவோ, அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் காமராஜர் மாதிரி. ஸோ நீங்க அகடமிக்ஸ்ல பிரைட்டா இல்லைன்னா கூட தே கம் வெரி குட் இன் லைஃப். ஸோ தே ஹவ் பீன் செர்டன் எக்ஸாம்பிள்ஸ். இன்னைக்கு காமராஜர் செய்த வேலைகள் வந்து அரசாங்கத்துல வேற யாரும் செய்தது இல்லை. அந்த அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. பட் ஹி ஹஸ் நாட் பீன் எஜுகேட்டட். கடைசியில் அவர் இறக்கும் போது பாத்தீங்கன்னா ஹி ஹஸ் நாட் காட் ஒன்லி ₹130 தான் அவர் பாக்கெட்ல இருந்துதான். 2 சட்டை, 2 வேஷ்டி, ஒரு ₹130 காசு, அவ்வளவுதான் அவர் கையில இருந்தது. ஸோ வென் ஹி டைட் ஹி வாஸ் 3 times சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ ஹோல்டிங் தி காங்கிரஸ்னுடைய நேஷனல் பிரசிடென்டா இருந்தார். ஸோ பாத்துங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனிதர் வந்து இப்படி இருந்திருக்காரு. ஸோ அதனால unless otherwise you are involved in what you do, you will not achieve anything. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் வந்து உலகத்துக்காக இருக்கக்கூடாது, நம்மளுடைய திருப்திக்காக இருக்கணும். we should feel that we have achieved. we should have a satisfaction. அதனால எல்லா விஷயங்களும் சில விஷயங்கள் சில வேலைக்கு போனா பணம் கிடைக்கலாம், பட் that will not fetch you happiness. அதே நேரத்துல சில விஷயங்கள பணம் கம்மியா கூட இருக்கலாம், பட் that will bring you more happiness. ஸோ அதனால வேல்யூ certain things. அதாவது ராமகிருஷ்ணன் அது கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்ன ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். விவேகானந்தர் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் ராமகிருஷ்ணனுடைய டிசைபிளா இருந்தப்போ ராமகிருஷ்ணனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அவர் என்னென்னலாம் நினைச்சிட்டு இருந்தாரோ அதுக்கு எகெயின்ஸ்டா தான் விவேகானந்தர். அவரு சொல்றது ஒண்ணு கூட இவருக்கு பிடிக்காது, ஒத்துக்கவே மாட்டார். அப்படி இருந்தவர் கடைசியில வந்து அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்து அவரு வெரி குட் ரிச் ஃபேமிலி. அப்புறம் ஏதோ ஒரு இதுல வந்து அவருக்கு வீட்டுல கஷ்டம் வந்த உடனே அவர் போய் ராமகிருஷ்ணன்கிட்ட போய் கேட்டிருக்காரு, நீங்க வந்து காளி கோயில்ல வந்து எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரணும்னு. அப்ப வந்து அவர் சொன்னாராம், இல்ல இல்ல நீயே போய் பண்ணு அப்படின்னு. அப்புறம் அவர் போய் 3 தடவை போய் பிரார்த்தனை பண்ணிருக்காரு. ஆனா அங்க போகும்போது அவருக்கு ஹி டசன்ட் இந்த எண்ணமே அவருக்கு வரலையா. சோ இவருக்கு பணம் வேணும், என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரணும்னு சொல்லி நினைச்சு போனவரு அத வந்து அங்க அவரு சொல்லவே முடியல. அவரால் அந்த எண்ணங்களை வந்து எடுத்து சொல்லவே முடியல ப்ரே பண்ணும்போது. எல்லாரும் எனக்குன்ற எண்ணம் இல்லாம பொதுவாக எனக்கு ஒரு முதிர்ச்சி வேணும்ன்ற மாதிரிதான் அவர் கேட்டிருக்காரு. அதனால அவருக்கு என்ன தேவைன்னு நினைச்சு அவர் ராமகிருஷ்ணன் போனாரோ அதே தேவையை அவரால் கடவுளை விட்டு கேட்க முடியல. அதுக்கப்புறம் தான் அவர் 2-3 தடவை ட்ரை பண்ணியும் முடியல. எதுக்கு சொல்ல வரேன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி கேட்டிருக்காரு. அப்ப அவர் சொன்னாரா, நீ யார் சொல்றதையும் நம்ப கூடாது, உனக்கு என்ன தோணுதோ உண்மைன்னு தோணுதோ அதை மட்டும் யூ ஃபாலோ இட் அப்படின்னு அவர் சொன்னது பிறகு அவருக்கு உள்ளுக்குள்ளவே அவர் ஆத்மார்த்தமாக சில விஷயங்களை தேடி தேடி அதுக்கப்புறம் தான் ஹி காட் தட் ரெனவுண்ட் நாலேஜ். அதுக்கப்புறம் நீங்க அவர் எவ்வளவு பெரிய எந்தெந்த இடத்துல எல்லாம் பேசினாரு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஓன், நத்திங் கம்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து தேர் ஆல் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் யுவர் சேஞ்ச். ஸோ அது யார் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் சேஞ்சா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க டெய்லி பாக்குற ரிக்ஷாக்காரரா இருக்கலாம், அல்லது பஸ் கண்டக்டரா இருக்கலாம், இல்ல கடைக்காரரா இருக்கலாம், டீ கடைக்காரரா இருக்கலாம், இல்ல வெரி பெரிய ப்ரொஃபஸரா இருக்கலாம், உங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். ஸோ அதனால இட் இஸ் நாட் தட்
நான் சொல்றதுனால உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுன்றது அவசியம் கிடையாது. ஸோ திஸ் என்லைட்மெண்ட் கேன் கம் ஃபார் யூ ஃப்ரம் எனி பிளேஸ். எப்படி புத்தருக்கு வந்து அவர் என்னதான் ஒரு கிங்கா இருந்து இவ்வளவு பெரிய ராஜ குடும்பத்துல இருந்தாலும் he got enlightenment only in ஒரு புத்த போதி மரத்தடியில ஒண்ணும் இல்லாத இடத்துல தான் அவர் எல்லாத்தையும் விட்ட பிறகுதான் அவருக்கு கிடைச்சது. ஸோ அதுபோல இட் கேன் கம் டு எனி பர்சன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். பட் வி ஆர் தேர் டு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப். எதுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வரேன்னா, we need to experience life. Life is an one time opportunity. It will not come to you again. அது வருமா வராதா நமக்கு தெரியாது. ஸோ அதனால we don't have any liberty to take our life away. ஸோ இந்த சூசைட் டெண்டன்சிங்கிறது யாருக்குமே வரக்கூடாது. அதே போல அடுத்தவருடைய வாழ்க்கையை பறிப்பதற்கான எண்ணமும் இருக்கக்கூடாது. அவர்கிட்ட இருக்கிற பொருளுக்காகவோ மற்ற விஷயத்துக்காகவோ அது நம்ம கிட்ட இருந்தா என்ன பரவாயில்ல, அவரை அழிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல துளியும் வரக்கூடாது. ஸோ இட் இஸ் யுவர் லைஃப். நோபடி கேன் டேக் இட் ஃப்ரம் யூ. ஸோ யூ ஷுட் ஹாவ் டு involve yourself, enjoy yourself, participate yourself, learn yourself, and make opportunities to teach what you have learned. இதெல்லாம் நீங்களா தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால வரும்போதும் தனியா தான் வந்தோம், போகும்போதும் தனியா தான் போக போறோம். ஸோ திஸ் இஸ் an opportunity. நவ் பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல்ஸ், முதல்ல எல்லாம் 60 வருஷம் 70 வருஷம் இருப்போம்னோம். இப்போ எல்லாம் ஆவரேஜ் லைஃப் குறைஞ்சிட்டே வருது. ஸோ 40-50 வருஷம் தான் உருப்படியா இருக்க போறோம். ஸோ அப்படின்னும் போது அதை எவ்வளவுக்கு தூரம் மேக்சிமைஸ் பண்ண முடியும், எவ்வளவுக்கு அவ்வளவு தூரம் நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய விஷயங்களை எல்லாம் நாம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸோ அதனால திஸ் இஸ் a very valuable period, which is a very fragile period. அது யூத்ங்கிறது இட் இஸ் a very fragile period. அதே நேரத்தில் இட் இஸ் ஆல்சோ வெரி ஃபார்ம் பீரியட். ஸோ சில விஷயங்கள்லாம் நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஃபார்மா இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை நீங்க உள்வாங்கி கொண்டு எந்த ஒரு ஃப்ரெஜிலிட்டிக்கும் இடம் கொடுக்காம யூ ஷுட் ஹேவ் டு லீட் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அதனால this is all based on the experiences I have told you. ஸோ அதனால உங்க சைட்ல இருந்து if there are any questions related to anything related to government functioning or general, ஸோ இந்த மாதிரி இருக்கு, வாட் கேன் ஐ டூ அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா யூ ஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ டு வெல்கம். ஏன்னா ஐ ஷுட் நாட் பி டெலிவரிங் ஒன் சைட். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியாது. பட் இருந்தாலும் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல் தீஸ் திங்ஸ். சரிங்களா? ஸோ அதனால இண்டிவிஜுவல் கேசஸ் மை டிஃபர். ஸோ ஐ ஹவ் கிவன் ஏ ப்ராட் அவுட்லுக். உங்கள் வாழ்க்கை உங்க கையில தான். ஸோ அதனால ப்ளீஸ் ஆல்வேஸ் டோன்ட் அவாய்ட் அதர்ஸ். அதே நேரத்தில் don't depend on others so heavily. So in the விஷயத்தோட I would like to stop here and I would like to respond to some of the students who asked for any of the questions. Thank you. Yeah. So before, I think she has got a small video where how the person who has been affected from various things, how they rise in life. So ஒரு டிப்ரெஷன்லயோ ஒரு இது முடியாதுன்னு ஒரு நினைச்சவங்க எப்படி வந்து they have come up in life. This is a YouTube video, you can see it. So just a 6-minute video. So you can see the gist of the whole substance of what I have told. நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால அதையும் நீங்க பார்த்துட்டு then you can respond. I was 18 years old when I got married. I belonged to a very conservative family, a Baloch family, where good daughters never say no to their parents. My father wanted me to get married, and all I said was, if that makes you happy, I'll say yes. And of course, it was never a happy marriage. Just about after 2 years of getting married, about 9 years ago, I met a car accident. Somehow my husband fell asleep and the car fell in the ditch. He managed to jump out, saved himself. I'm happy for him. But I stayed inside the car and I sustained a lot of injuries. The list is a bit long. Radius ulna of my right arm were fractured. The wrist was fractured. Shoulder bone and collarbone were fractured. My whole rib cage got fractured. But that injury that changed me and my life completely was the spine injury. Many people came to rescue. They gave me CPR. They dragged me out of the car. And while they were dragging me out, I got the complete transection of my spinal cord. Those 2.5 months in the hospital were dreadful. I was at the verge of despair. One day, doctor came to me and he said, well, I heard that you wanted to be an artist, but you ended up being a housewife. I have a bad news for you. You won't be able to paint again.
Next day, doctor came to me and said, your spine injury is so bad, you won't be able to walk again. I took a deep breath and I said, it's all right. Next day, doctor came to me and said, because of your spine injury and the fixation that you have in your back, you won't be able to give birth to a child again. That day, I was devastated. I started to question my existence. Why am I even alive? So what kept me going was, one day I asked my brothers, I know I have a deformed hand, but I'm tired of looking at these white walls in the hospital and wearing these white scrubs. Bring me some colors, bring me some small canvas. I want to paint. So the very first painting I made was on my deathbed, where I painted for the very first time. What an amazing therapy it was. Without uttering a single word, I could paint my heart out. I could share my story. People used to come and say, what lovely painting. So much color. Nobody could see the grief in it. Only I could. And that day I decided that I'm going to live life for myself. I am not going to be that perfect person for someone. I am just going to take this moment and I will make it perfect for myself. That I'm going to fight my fears. So I wrote down one by one all those fears. And I decided that I'm going to overcome these fears one at a time. You know what was my biggest fear? Divorce. But the day I decided that this is nothing but my fear, I liberated myself by setting him free. And I made myself emotionally so strong that the day I got the news that he's getting married, I sent him a text that I'm so happy for you and I wish you all the best. And he knows that I pray for him today. Number 2 was, I won't be able to be a mother again. And that was quite devastating for me. But then I realized there are so many children in the world, all they want is acceptance. So there is no point of crying, just go and adopt one. And that's what I did. I gave my name in different organizations, different orphanages, and I waited patiently. 2 years later, I got this call from a very small city in Pakistan. I got a call and they said, are you Muniba Mazari? There is a baby boy and would you like to adopt? I could literally feel the labor pain. I said, yes, I am going to adopt him. I am coming to take him home. And that day, Niall was 2 days old, and today he's 6. You know, when you end up being on the wheelchair, what's the most painful thing? People think that they will not be accepted by other people because we, in the world of perfect people, are imperfects. So I decided to appear more in public. I started to paint. I have done a lot of modeling campaigns. I decided that I'm going to join the national TV of Pakistan as an anchor person. I became the National Goodwill Ambassador for UN Women Pakistan, and now I speak for the rights of women, children. I was featured in BBC 100 Women for 2015. I'm one of the Forbes 30 under 30 for 2016. So when you accept yourself the way you are, the world recognizes you. It all starts from within. We have this amazing fantasy about life. This is how things should work. This is my plan. It should go as per my plan. If that doesn't happen, we give up. I never wanted to be on the wheelchair. Never thought of being on the wheelchair. This life is a test and a trial, and tests are never supposed to be easy. So when you're expecting ease from life, and life gives you lemons, then you make the lemonade, and then do not blame life for that. It is okay to be scared. It is okay to cry. Everything is okay, but giving up should not be an option. They always say that failure is not an option. Failure should be an option, because when you fail, you get up, and then you fail, and then you get up, and that keeps you going. Embrace each and every breath that you are taking. Celebrate your life. Live it. Don't die before your death. Real happiness lies in gratitude. So be grateful, be alive, and live every moment.
Any questions from students in? So far நீங்க ஒரு wonderful speech கேட்டிருக்கீங்க. Students உங்களுக்கு ஏதாவது career oriented otherwise anything related personality development or career oriented anything you can ask. Is the kind should be interaction session. So எது வேணாலும் கேளுங்க, then it should be some kind of interactive. Anyone? Please raise your hand. Yes. Any questions? Any questions from your end? Any doubts? Any career development, career related, personality development oriented, even day-to-day common life, if you want any decisions regarding to take in future, say என்ன செய்யலாம், anything else you can ask and just an interaction. Can I get any feedback from your end? ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க கேட்டிருக்கீங்க, it is not thing one side இது கிடையாது. Because we want to learn from your end, we want to speak with you. So நாங்களும் இங்க இருந்து உட்கார்ந்துருக்கோம், உங்கள்கிட்ட பேசணும் தான் வந்திருக்கோம். I just want to speak. நீங்க கொஸ்டின் கேட்காட்டி எங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின் இருக்கு. We are going to ask you two things. ஒன்னு, நீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க, இல்ல நாங்க உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். எது செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. Shall I ask Lakshmi, M Lakshmi, biochemistry. Lakshmi, unmute பண்ணிட்டு சொல்லுங்க. How do you feel this went? And do you have any query? And what's your, next என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? Lakshmi, biochemistry. Lakshmi, are you available, Lakshmi? வேணாம். Anyone? So, can I take this one? நீங்க எல்லாரும் நிறைய, so no questions அப்படிங்களா? Fine. Shall I wind up? Shilpa, do you want to say something? Shilpa? Okay, fine. So we are going to wind up this session, and one thing I just want to conclude. We are going to wind up this session, and one thing I just want to conclude. Fine. So I hope you learn a lot from this session, and நிறைய learn பண்ணிக்கீங்க. Art of learning is nothing but you have to learn a lot, and also you had to query a lot. எவ்வளவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க திருப்பி கேள்வி கேட்டிருக்கணும், நிறைய தேடல்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். ஈவன் இட் இஸ் virtual only. நம்ம virtualலே நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். வாட் இஸ் திஸ், நேர்ல கேட்க கூட we might have some kind of shameness, நமக்கே ஒரு தயக்கமா இருக்கும். பட் நிறைய படிக்கணும், நிறைய தேடணும், நிறைய கேள்வி கேட்கணும், எக்ஸ்பெஷலி ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது ஒரு ஃபோரம். இந்த ஃபோரத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், எது வேணா நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை பத்தி கேட்டிருந்துக்கலாம். ஸோ எனிதிங் யூ கேன் ஆஸ்க். ஸோ நம்ம காலேஜ் படிக்கிறோம், நீங்க காலேஜ் விட்டு வெளியில வர்றீங்கன்னா நீங்க ஒரு மைல்கல்ல கடந்து வர்றீங்க. அதுக்கு என்ன மீனிங்? அந்த டெக்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு வந்தீங்கன்னு கிடையாது, உங்களுக்குள்ளார மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் வந்திருக்கீங்க. ஸோ நிறைய கேள்வி கேட்க கத்துக்கணும், நிறைய கேள்வி கேளுங்க, நிறைய படிங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்க. யூ ஷுட் லேர்ன் லாட், அண்ட் யூ ஷுட் பிகம் அ ரோல் மாடல். இன்னும் ஒரு 5 years 10 yearsக்கு அப்புறம்
நீங்க ஒரு இடத்துல இருக்கணும், நீங்க ஒரு ஸ்பீக்கரா இருக்கணும். அதுதான் உங்க எய்மா இருக்கணும். யூ ஷுட் மோட்டிவேட், யூ ஷுட் பிகம் அன் டீச்சர். ஸோ இட் ஷுட் பி growth and growth ஓரியன்டடா இருக்கணும். ஃபைனலி இஸ் தேர் எனி கொரி ஆர் எனி சாட் பாக்ஸ் ஏதாவது மெசேஜ் இருந்தா சொல்லுங்க. அதர்வைஸ் வி வில் வைண்ட் அப் திஸ் செஷன். Good afternoon, sir. Yes, please carry on. ப்ளீஸ். சார் இப்போ நம்மளுக்கு சின்ன வயசுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை விட்டு இன்னமும் நம்மளால வெளியே வர சார். Your audio is feeble, ma. கொஞ்சம் louder பேசுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். சார் இப்போ நம்மள மீறி சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயம் நம்மளால மறக்கவே முடியல, அது ரொம்ப பெரிய காயமா இருக்கு. இன்னமும் அது என்னால மறக்கவே முடியல. அதுல இருந்து மீண்டு வெளியே வர்றது எப்படிங்க சார்? இல்லம்மா, அதான் நான் சொன்னேன். அதான் எவ்ரிபடி வில் ஹேவ் போத் எக்ஸ்பீரியன்சஸ், குட் ஆர் பேட். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம். சரிங்களா? ஸோ அதனால எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே என்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? இஃப் யூ see the child, ஒரு சின்ன குழந்தைகிட்ட பார்த்துக்கிட்டீங்கன்னா, வாட் எவர் யூ டூ, இன்னைக்கு நீங்க ஒரு ஏதாவது சண்டை போட்டீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷத்துல இட் வில் ஃபர்கெட் எவ்ரிதிங். தென் இட் வில் ஸ்டார்ட் a நியூ பிகினிங். ஸோ அது போல நத்திங் இஸ் இந்த லைஃப்ல வந்து யூ ஷுட் நாட் டேக் எனிதிங் சோ ஹார்ட். ஸோ வாட் எவர் இட் ஹஸ் ஹேப்பன், இட் இஸ் ஆல்வேஸ் தெர் இஸ் ஆல்வேஸ் a beginning. என்னமோ சொல்லுவாங்களே, லைஃப் இஸ் நாட் எண்ட் ஆஃப் இட். எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, வி ஷுட் ஹேவ் டு கம் ஃபார்வர்ட். அதுக்கு தான் வந்து நாமளே இன்ட்ரெஸ்ட் பண்ணி, இதை விட தவறுதலான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். பட் எவ்ரி இன்சிடென்ட் விச் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் ஒன்லி a past. we have got a future behind us. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஸோ அந்த எதிர்காலத்தை நோக்கி தான் நீங்க பயணிக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தானில ஷீ இஸ் ஒன்லி ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ் பேஸ்ட் உமன். ஸோ அவங்க வந்து ஒரு சாதாரணமா 18 வயசுலயே கல்யாணம் பண்ணி, அப்புறம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அவங்க மீட் ஆகி, அவங்களால நடக்கவே முடியாது. நவ் ஷி இஸ் தேர் ஆன் தி வீல் சேர். அவ்வளோ பெரிய சோகம் நடந்த பிறகு கூட ஷி வாஸ் நாட் ஏபிள் டு ஹேவ் அவங்களுடைய வெட்டிங் லைஃபும் சரியா இல்லை. ஷி வாஸ் மேஸ் டு டைவர்ஸ். அப்படி இருந்தும் நவ் ஷி ஹஸ் ஒன் சோ மெனி அவார்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்பீச். என்ன சொல்றாங்கன்னா, யூ ஹேவ் டு லிவ் எவ்ரி மூமெண்ட். ஸோ பழசைய நம்ம சுமந்துக்கிட்டோ அல்லது புதுசா ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டோ வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் லிவ் அவே த பாஸ்ட் அண்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் ஆன். ஸோ நாமளே தெரிஞ்சோ தெரியாம நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அந்த தவறுல திரும்ப மீண்டும் பண்ணக்கூடாதே தவிர, அதே வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் அவர் ஓன் மிஸ்டேக்ஸ். ஸோ வெளிய சமுதாயத்துல இருந்து நீங்க எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி, அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. ஸோ இட் மே ஹர்ட் யூ, பட் இட் ஷுட் நாட் டிக்டேட் யுவர் லைஃப். அது வந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை முடிவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது காயமாக இருக்கலாம், கண்டிப்பா அது எல்லாருக்கும் உண்டு. சின்ஸ் we are all human beings, we are not ஒன்றும் அனிமல்ஸ் கிடையாது, பிளஸ் ஒன்றும் பெரிய கடவுளும் கிடையாது. அதனால எல்லாருக்கும் எல்லா சம்பவங்களும் வலிக்கதான் செய்யும். அப்படி இருந்தாலும் அந்த வலியை மீறி நாம கடந்து போகணும். அந்த கடந்து போறதுக்காக தான் we have to live your life each and every moment. அந்த வீடியோ போட்டதனோட முக்கியமான காரணம்னா உங்களுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால டோன்ட் worry about the past. ஸோ எந்த ஒரு வழிகளா இருந்தாலும் அந்த வழிகளை கிராஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா நீங்க அதுக்காக தான் நான் சொன்னேன், நீ யூ டேக் தி ஸ்டே ஆஃப். திரும்ப நான் காமராஜர் பத்தி சொல்றேன். he was born in a small family. அப்படி இருந்தும் எந்த ஒரு how many எவ்வளவு பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க when they are to lead in a public life. ஒரு பப்ளிக் லைஃபுக்கு வந்து ஒரு சில வேலைகளை செய்யணும்னா இட் இஸ் நாட் ஆர்டினரி டாஸ்க். எல்லாருக்கும் சிரமங்கள் இருக்கதான் செய்யும், எல்லாருக்கும் அவமானங்கள் இருக்கதான் செய்யும். ஸோ காமராஜ் வந்து he was called as a black person. அவர் வந்து கருப்பா இருந்ததுனால, அவர் ரொம்ப உயரமா இருந்ததுனால பிசிக்கலி he was abused. அதாவது கர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க மக்கள்லாம். அப்படி இருந்தும் அதை பத்தி எல்லாம் அவர் எதை பத்தியும் கவலைப்படல. அவருக்கு வேண்டியது மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது, அந்த சேவை அவர் செஞ்சார். ஸோ அது போல எந்த ஒரு கடவலைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு கஷ்டங்களா இருக்கட்டும், ப்ளீஸ் டோன்ட் worry about your past. ஸோ அதனால பழைய காலத்தை பத்தியோ அல்லது பாஸ்ட் இன்சிடென்ட்ஸை பத்தியோ, அது நல்லதா இருந்தாலும் சரி, தவறுதலா தப்பா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் டோன்ட் worry about it. ப்ளீஸ் கீப் யுவர் லைஃப் மூவிங். இட் இஸ் ஆல் வித் இன் அஸ். ஸோ நம்மளுடைய மனப்பான்மையில தான் இருக்கு. அதனால நாம எதை பத்தி கவலைப்படாம
ஒரு புது வாழ்க்கையை வாழ்றதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். திஸ் இஸ் live as if it is your last moment of your life. நம்ம புதுசா ஒரு லைஃப் உருவாக்க முடியுமா? நம்மளால முடியாது. அதுபோல நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு, இதுதான் கடைசி, இது ஒரு புது வாய்ப்பா நம்ம இருக்கு. நாம் since we are aliveனா இது ஒரு பெரிய வாய்ப்பு. சோ இந்த வாழ்க்கையில நாம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். அதனால ஒரு முழு ஈடுபாட்டோடு, ஒரு புது புத்துணர்ச்சியோடு நம்ம வாழ்க்கையை, நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்து செயல்படுத்தணுங்கிறதா ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. தேங்க்யூ. நேம் சொல்லுங்க. வி ஹலோ, குமுதா. வி குமுதா. நேம் வி குமுதா குமுதா. மேம். குமுதா. என்ன படிக்கிறீங்க? பிகாம் செகண்ட் இயர் மேம். With sir permission, I just want to appreciate you. First thing, நம்ம கிட்ட கேள்விகளே கம்மியா இருந்தா கூட ஒரு ஃபோரம்ல நம்ம கேட்கணும். அது very first one. Second thing, with permission sir, I just want one thing. உங்களுக்கு அந்த காயங்கள் உடல் ரீதியா இருந்து ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை நீங்க வெளியில வரதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. இன்னைக்கு அது தெரியும். அப்படி இல்ல மன ரீதியான ஒரு விஷயமா இருக்கு, அதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா காலங்கள் அதுவே மோர் தென் இனஃப். வித் பெர்மிஷன் சார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ. ஏன்னா நீங்க 10th படிக்கும் போது குமுதாவுக்கு எது இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு, எது நல்லது கெட்டதுங்கிறத விட இன்னைக்கு செகண்ட் இயர் படிக்கும் போது நீங்க எந்த மாதிரி இருக்கீங்க? 16 வயசு உள்ள உங்களுக்கும் 21 வயசு உள்ள 18 வயசுல உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. காலங்கள்ல சரி இதுக்கா நான் இப்படி பண்ணேன்னு நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா நான் யோசிக்கிறேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த விஷயத்துக்கா நம்ம ஓடணும், இந்த விஷயமா என்ன கஷ்டப்படுத்துச்சுன்னு நினைக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ வயது ஆக ஆக காலம் செல்ல செல்ல வெரி குட் ஹீலர் டைம். ஸோ ஜஸ்ட் லிவ் இட் ஃபார் டைம். உங்களுக்கு ஒரு இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு அதை நீங்க திருப்பி பார்க்கும்போது இந்த விஷயத்துக்காக நான் யோசிச்சேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ காலங்கள் வெரி குட் ஹீலர். அந்த காலத்துக்கு இடத்த கொடுத்துட்டு நீங்க அச்சீவ் பண்றதை நோக்கி போங்க. Everything will be success. I'm very very happy Kumuda, you are a very bold person and you just raised and Pori in the forum. Thanks a lot. Is any another questions or shall we wind up this session? Thank you ma'am. Thank you All the ma. best. Before closing it, I will like to reiterate one thing. இப்போ நீங்க எல்லாமே women students-ங்கிறதுனால, girls students-ங்கிறதுனால there are so many avenues. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா rural development department-ல there are so many trainings which are being given. ஃப்ரீயாவும் கொடுக்குறாங்க, வித் ஸ்டைஃபண்டோட கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, என்னென்ன அரசனுடைய திட்டங்கள் மகளிருக்காக இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஏரியாவிலேயே there will be a women development officer இருப்பாங்க. ஸோ பிஓ மகளிர் திட்டம்னு ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ மகளிருக்கான தனிப்பட்ட திட்டங்களை செய்யறதுக்கு, தொழில் தொடங்குறதுக்கு டிக். நான் என்ன விருதுநகர்ல இருந்தனால நான் சொல்றேன், I've seen so many women entrepreneurs. சின்ன சின்ன கடைகள் வச்சு பெரிய பெரிய லெவலுக்கு போனாங்க. அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு விருதுநகர்ல எல்லாம் அருப்புக்கோட்டையில ஒரு அம்மா வந்து she was breeding அந்த தேன் எல்லாம் வந்து சேகரிச்சு பண்ணாங்க. Now she has got a president award and now she is excelling. எல்லா இடத்துக்கும் மார்க்கெட் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, அதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றதுக்கு there are so many things. ஸோ டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் டிக்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து they are giving you loans, they are facilitating with the loans. நிறைய ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க படிப்படியா எடுத்து செய்யலாம். ஸோ அதனால அகாடமிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க யூ கேன் ஈவன் டூ இட் இன் பார்ட் டைம். செல்ஃப் பிசினஸ் பண்ணலாம். நிறைய நீங்க சின்ன சின்ன யூனிட்ஸ் வைக்கிறதுக்கான கைடன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பாத்தீங்கன்னா நீங்க பியூட்டி பார்லரே வச்சு நிறைய பேர் they have grown so big. ஸோ அதனால there are good life stories. அதாவது ஏற்கனவே பண்ணி கஷ்டப்பட்டு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணி எப்படி என்டர்பிரனர் டெவலப் பண்ணாங்கன்ற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல அரசு ரீதியாக கவர்மெண்ட் டிக் சென்டர்லயோ அல்லது மகளிர் திட்டத்திலயோ நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. we are supposed to tell. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கோ அதுல யூ கேன் கிவ் ட்ரெயின். ஸோ டெய்லரிங்கா இருக்கட்டும், எம்ப்ராய்டிங்கா இருக்கட்டும், there are multi number of trainings. அதாவது ஷார்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இன் ஹவுஸ் ட்ரைனிங்ஸ் ஒரு 7 நாள், 10 நாள், 15 நாள், ஒரு மாசம். அது மாதிரி நீங்க வெக்கேஷன்ல யூ கேன் கெட் ட்ரெயின்ட் யுவர்செல்ஸ். அதனால என்னைக்குமே இன் அடிஷன் டு அகாடமிக்ஸ் நீங்க படிக்கிறது மட்டும் அல்லாமல் கூடுதலாக ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கணும். ஒரு டைப் ரைட்டிங்கோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஷார்ட் ஹேண்டோ வாட் எவர் இட் இஸ், இல்ல 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ எது இருந்தாலும், ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கோ வாட் எவர் இட் இஸ், யூ கேன் ஆல்வேஸ் டூ இட். ஸோ அதனால என்னைக்குமே என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, ஐ ஹவ் சீன் பர்சனலி சோ மெனி உமன் நிறைய படிச்சிருக்காங்க, பட் தே ஆர் நாட் ஏபிள் டு சப்போர்ட், தே ஆர் நாட் ஏபிள் டு டெவலப். என்ன இப்ப நான்
அங்கன்வாடிக்கெல்லாம் வேலைக்கு ஆள் எடுக்கும் போதெல்லாம் நிறைய ஒரு 1000 வேகன்சிக்கு எடுக்கிறோம்னா 10,000 அப்ளிகேஷன் வருது. அந்த 10,000 அப்ளிகேஷன்ல பார்த்தோம்னா நிறைய பெண்கள் நிறைய படிச்சு டபுள் டிகிரி படிச்சவங்க, ஐடி படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. பட் தே ஆர் கமிங் ஃபார் திஸ் ஜாப். எதுக்கு சொல்ல வரேன்னா, இட் இஸ் நாட் ஐ எம் நாட் சேயிங் தட் திஸ் ஜாப் இஸ் சோ ரொம்ப லோன்லாம் நான் சொல்ல வரல. அவங்க அந்த ஏரியா பக்கத்துலயே வேணும் சார், எனக்கு அப்பா அம்மாவையும் பாத்துக்கணும், குழந்தையும் பாத்துக்கணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, அதனால நான் என்னால வெளியே போய் வேலை பார்க்க முடியல. என்னதான் அரசாங்கத்துல நாங்க நிறைய ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வரவழைச்சு வேலை வாய்ப்புகளை உறுதி பண்ணி கொடுத்தாலும் அவங்களால அங்க போக முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. சார் எனக்கு வயசான அப்பா இருக்காங்க, இல்லைன்னா சின்ன கை குழந்தை இருக்கு, இது மாதிரி நாங்க குடும்பத்தை பாத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய சூழல் இருக்கு. அதனால எல்லாருக்கும் சூழல்கள் உண்டு, சூழல்கள் இல்லாத மனிதரே கிடையாது. சோ அந்த சூழலை மீறி நம்ம சில விஷயங்களை செய்யணும். அதுக்கு வித்தவுட் ஹர்ட்டிங் அவர் செல்ஸ். அடுத்தவங்களுக்கும் வந்து நம்ம பாதகமா இருக்கக்கூடாது, பாரமாவும் இருக்கக்கூடாது, பாதகமாவும் இருக்கக்கூடாது, பாரமாவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம அவங்களை சப்போர்ட்டும் பண்ணணும். அதே நேரத்தில் நாமளும் we have to experience our own life. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கூடுதலாக அகாடமிக்கு தவிர மற்றது நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, ஈவன் ஸ்போர்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் தனி கோட்டா இருக்கு. ஸோ தேர் ஆல்சோ கிவன் சேலரி கொடுக்குறாங்க, பிளஸ் கோட்டா கொடுக்குறாங்க. இப்போ நீங்க மாரியப்பன்லாம் பார்த்துருப்பீங்க, ஹஸ் பின் பிளேஸ்ட் தமிழ்நாட்டுல அரசாங்கத்துல குரூப் 1 சர்வீஸ்ல அவர் ஆபீசரா போட்டிருக்காங்க. ஸோ ஹி கெட்ஸ் அ ரெவென்யூ. நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் கிரிக்கெட் பிளேயர் எல்லாம் பார்ப்பீங்க, தேர் ஆல் பிளேயிங் ஃபார் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அதனால ரெவென்யூவும் கிடைக்கும், உங்களுடைய இன்வால்மெண்ட்டும் இருக்கும். அதனால நிறைய அவென்யூஸ் இருக்கு. நான் அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, தெர் ஆர் சோ மெனி அவென்யூஸ் ஃபார் திஸ் இந்த உலகத்துல. அதனால பெண்கள் குறிப்பாக என்னென்ன வாய்ப்புகளை இந்த டைம்லயே, படிக்கிற டைம்லயே நீங்க மற்றவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்து யூ ஷுட் ஹேவ் டு அக்யூட் யுவர் செல்ஸ். நீங்க உங்களை எக்யூப் பண்ணிக்கணும். அந்த இதில் எக்யூப் பண்ணிக்கணும், இட் வில் பி ஈஸி. அதனால யூ ஷுட் ஆல்வேஸ் சப்போர்ட் யுவர் செல்ஃப். ஏன்னா உலகத்துல வந்து இப்ப நம்ம வந்து சாதாரணமா இருக்கும்போது யார் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அதே ஒரு நம்மளால சப்போர்ட் பண்ண முடிஞ்சது, நாம சொந்த கால்ல நிக்கிறோம் அப்படின்ற பிறகு நீங்க சொல்றது கேட்கறது கூட ஆள் இருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தரும் கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் நம்ம இருக்கோம். அதனால we need to support ourselves. We should not be dependent on somebody else. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நாம நிக்கிறத விட அடுத்தவர்களுக்கு பாரமாக இல்லாமல் நாம அடுத்தவர்களுக்கு சாதகமாக செய்யக்கூடிய சூழல்ல இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் we should have to stand on our own legs. அதனால ஒரு இன்கமோ அல்லது ஒரு சப்போர்ட்டோ வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. there are so many avenues in this world, இந்த என்விரான்மெண்ட்ல. அதனால எந்த வாய்ப்புகள் இருக்குன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த காலேஜ் லைஃபை யூ ஷுட் ஹேவ் டு யூஸ் இட் சோ ஃப்ரூட்ஃபுல்லி, சோ தட் நீங்க காலேஜ் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். சார் நம்ம இதுல போலாம், இதுல நமக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். யூ ஷுட் ஆல்வேஸ் ஜம்ப் இன். எதுவுமே என்ன சொல்லுவோம்னா, காலேஜ் வரலாம் இட் இஸ் ஒன்லி, இப்ப நீங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் இட் இஸ் டோட்டலி வி ஆர் ஃபீடிங். ஸோ ஸ்கூல்ல வந்து அடுத்தவர்களை டீச்சர் சொல்றதையோ அல்லது பேரண்ட்ஸ் சொல்றதையோ கேட்டுதான் நீங்க முழுசா வளர முடியும். 12th இருந்து நீங்க காலேஜ் லைஃப்ல யூஜில யூ ஆர் கிவன் எ ஃப்ரீடம் வேர் யூ ஹேவ் டு சொல்றது குறையும், டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறதோ அல்லது பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறதோ குறையும். நீங்களாக கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் கத்துக்க முடிச்சுட்டு யூஜி முடிச்ச உடனே யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக். யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்களாக தனிப்பட்ட முறையில நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அதனால இந்த 3 வருடமோ அல்லது 4 வருடமோ இந்த யூஜி கரியரை ஃப்ரூட்ஃபுல்லா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கெட் இன் டு லைஃப். ஸோ வாழ்க்கையினுடைய முதல் படிக்கட்டுல வச்சு நீங்க அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டெப் பை ஸ்டெப் யூ கேன் இம்ப்ரூவ். அதனால தயவு செய்து இந்த 3 வருடங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளீஸ் என்ஜாய் யுவர் லைஃப். அதே நேரத்துல பி வாட்ச்ஃபுல். ப்ளீஸ் லேர்ன் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். ஸோ எந்த ஒரு சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது நீங்க கதை அடிக்கிறதா இருந்தாலும் பக்கத்துல கதைச்சுன்னா எதற்காக, ஏன் இப்படி சொல்றாங்க, எதுக்காக இப்படி சொல்றாங்க, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் ஆன் திங்கிங். யூ ஷுட் கீப் யுவர் பிரைன் ஆல்வேஸ் ஒர்க்கிங். சரிங்களா? ஸோ உங்களுடைய எண்ணங்களை நீங்க வந்து எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருந்தா தான் யூ வில் பி ஃப்ரெஷ். நார்மலா டெட் பாடிக்கும் உயிரோட இருக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம்? பிளட் சர்க்குலேட்ஸ் இன் அவர்ஸ். அதனாலதான் we are fresh. சர்க்குலேட் ஆகலன்னா we are dead bodies. அதுபோல எண்ண ஓட்டங்கள் வந்து இந்த வயசுல வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்ட்ரைவ். எந்த இடத்துல நமக்கு என்ன சாதகம், நாம எப்படி எக்ஸாம்பிள் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆல்வேஸ் அதுக்கு தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ப்ளீஸ் கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன். தட் வில் ஆல்வேஸ் டேக் யூ. ஸோ அதனால உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தா கண்டிப்பாக நீங்க போக வேண்டிய பாதைக்கு நீங்க போய் சேருவீங்க. ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் த டெஸ்டினேஷன்.
ப்ளீஸ் கோ ஒன் பை ஒன். நம்ம வந்து அப்படி இருக்கணும், அவ்வளவு சம்பாதிக்கணும், அந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆல்வேஸ் ஃபிக்ஸ் யுவர் கேரக்டர். உங்களுடைய எண்ணங்களை நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்த்துரும். அதனால ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ ஐ திங்க் வேற யாராவது பேசுறீங்களா? ஓகே. அதனால உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா ஆல்வேஸ் யூ ஆர் ஃப்ரீ டு இன்டராக்ட் வித் அவர் டைரக்டர், ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் சொல்லிட்டு யூ கேன் ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு இன்டராக்ட் வித் எனி ஆஃப் த அஃபீஷியல்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஆனா இந்த போறதுல தான் நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருடைய கான்டாக்டர்ஸ் இங்க வந்திருக்கிற அத்தனை ஸ்பீக்கருடைய கான்டாக்டர்ஸும் இவங்ககிட்ட இருக்கும். யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் them. They will always guide you and help you. சரிங்களா? Thank you. It's wonderful speech. Thanks a lot for all participants to patiently listen to this one. Thanks a lot for the organization. Thanks a lot. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am.